ரகசிய ஒற்றை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தை அதிர வைக்கும் அடுத்த ஆர்ப்பாட்டத்தை திருச்செந்தூரில் அறிவித்த சீமான் பற்றி எறியும் தமிழ்நாட்டு அரசியல் களம். இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டு அரசியல் களத்திலேயே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தமிழர்களுடைய மெய்யியலை மீட்கணும் அப்படிங்கிற நோக்கில வீரத்தமிழர் முன்னணி அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர் கோயில்கள்லையும் தமிழர் குடமுழுக்கு நடத்தணும், சாதி பேதம் இல்லாம பூசாரிகளை நியமிக்கணும் அப்படின்ட்டு பல்வேறு விதமான கோரிக்கைகளை முன்வைத்து செயல்பட்டு வர்றாங்க. ஆனா கடந்த 2-3 ஆண்டுகளாக வீரத்தமிழர் முன்னணியின் செயல்பாடு அப்படிங்கிறது சொல்லிக் கொள்ளும்படி இல்ல. அப்படி ஒரு அமைப்பு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு பல்வேறு கேள்விகளை பல்வேறு தரப்பினர் எழுப்பிய சூழல்ல இப்போ அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியிடம் இருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அதாவது திருச்செந்தூர் தமிழ் முருகன் திருக்கோயில் குடமுழுக்கை தமிழ் மந்திரம் ஓதி நடத்துக மாபெரும் ஆர்ப்பாட்டம். இடம் திருச்செந்தூர். காலம் கிபி 2056 வைகாசி 31 14/6/2025 காரி சனிக்கிழமை மாலை 4 மணி. சிறப்புரை செந்தமிழன் சீமான், மணியரசன் மற்றும் பலர். அனைவரும் வருக அழைக்கிறது வீரத்தமிழர் முன்னணி மற்றும் தெய்வத்தமிழ் பேரவை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு இப்போ இணையத்துல வைரலா சுத்திட்டு இருக்கு. சோ நாம் தமிழர் கட்சி அவர்களுடைய 2026 தேர்தலுக்கான ஆட்டத்தை தொடங்கிட்டாங்க அப்படிங்கிறது கண்கூட தெரியுது. அதன் ஒரு பகுதியா தான் இப்போ வீரத்தமிழர் முன்னணி சார்பில் தமிழ்நாட்டு கோயில்கள்ல தமிழ் அப்படிங்கிறது எப்படி திராவிட திமுக அரசால வெளியேற்றப்பட்டு இருக்கு, அதை மீண்டும் உள்ள கொண்டு வரதுக்கு நாம் தமிழர் கட்சி எப்படி முனைப்பு காட்டுது அப்படின்ட்டு தமிழ் தேசியர்கள் மற்றும் தமிழின பற்றாளர்கள் முன்னாடி நாம் தமிழர் கட்சி உணர்த்துறதுக்கான ஒரு ஆர்ப்பாட்டமாகவே இந்த விடயம் பார்க்கப்படுது. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி சார்பில் சாதிவாரி கணக்கெடுப்புக்காக நடந்த அந்த மாபெரும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டமே தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்துச்சு. அதன் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி அவர்களுடைய மே 18 இன எழுச்சி நாள் பொதுக்கூட்டத்தையும் நடத்தி தமிழ்நாட்டு அரசியல் களத்தை அதிர வைத்திருந்தாங்க. இந்த சூழல்ல இப்போ அடுத்ததாக ஜூன் 14ஆம் தேதி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது தென் தமிழகத்துல நடப்பது அப்படிங்கறத நம்ம கனெக்டிங் தி டாட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வட தமிழ்நாடு, மேற்கு தமிழ்நாடு, இப்போ தென் தமிழ்நாடு அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சியின் ஒவ்வொரு காய் நகர்த்தல்களுமே ரொம்ப சிறப்பா இருந்துட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமா தென் தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சியின் வாக்கு அப்படிங்கிறது ஒரு புதிய உச்சத்தை அடையும் அப்படின்ட்டு ரெடிகள் போன்ற நிறுவனங்களுடைய கருத்து கணிப்புகள் நமக்கு சொல்லுது. அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி தென் தமிழ்நாட்டுல தமிழர் ஓர்மையை பேசி மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அது இனி வரக்கூடிய நாட்களையும் மிகப்பெரிய அளவு ஒரு உச்சத்தை அடையும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த அறிவிப்பாகவும் பார்க்கப்படுது. நிச்சயமாகவே நாம் தமிழர் கட்சி தமிழ் நிலத்துல தமிழர்களுக்காக தமிழ் மொழிக்காக செயல்படக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் அப்படிங்கறத உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு நிகழ்வாகவும் பார்க்கப்படுது. நன்றி, வணக்கம்.